வெல்கம் டு கவிதமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேரிச்சம்பழத்தில் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்காக 1 கப் பேரிச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துறேன். எனக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் பால் எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் பால் மட்டும் ஊற்றிட்டு பேரிச்சம்பழத்தையும் பாலையும் நல்லா மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க பாலையும் ஊற்றிடலாம். பால் நல்லா காய வச்சு ஆற வச்சுட்டு ஜில்லுன்னு இருந்தால் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சுகர் எதுவுமே தேவையில்லை, டேட்ஸ்லேயே ஸ்வீட் இருக்கும். வெறும் டேட்ஸு பால் மட்டும்தான். இப்போ நமக்கு மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணும்போது டம்ளரில் சாக்லேட் சிரப் சும்மா டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன். சாக்லேட் சிரப் ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ரெடி பண்ண மில்க் ஷேக்கை அந்த டம்ளரில் ஊற்றிடலாம். இப்போ குழந்தைங்க காலையில் சாப்பிடாமல் அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி குடிப்பாங்க. மில்க் ஷேக் குடிக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.